பில்கேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் பணக்காரர். இப்போ எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் பேருக்கு அவர் பணக்காரர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஏர்போர்ட்லேருந்து இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு போனோம் அவர். அதனால் வந்து கொஞ்சம் வெயிட்டிங் பண்ணுறாரு. அப்போ நியூஸ் பேப்பர் கடைக்காரை பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு சரி போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கலாம், இன்னும் ஒரு 1 hour 2 hours ஃப்ளைட்டுக்குது அப்படின்ட்டு. அதுக்கு அந்த நியூஸ் பேப்பர் கடைக்காரர் சொல்கிறாரு, சரி வாங்குவோ பேப்பருன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் வந்து ஒரு காசு எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கு சேஞ்ச் இல்லையா அப்படின்றாரு. அவரும் பார்க்குறாரு, பில்கேட்ஸும் பார்க்குறாரு, சேஞ்ச் இல்லை. சரி சார் நீங்கள் வச்சுக்கோ, இருக்கும்போது கொடுங்கன்ட்டு ஃப்ரீயாகவே நியூஸ் பேப்பர் கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, சரி வாங்கி படிச்சுட்டு அந்த வேலை பண்ணுறாரு. இன்னொரு ஒரு 400 கிலோமீட்டர் எங்கேயும் போகிறாரு அவர் இன்னொரு வேலைக்கு. அதெல்லாம் முடிச்சுக்கின்னு திருப்பி ஒரு 1 year 6 months ஆகிட்டு பிறகு வராரு அதே இடத்துக்கு, அதே ஏர்போர்ட்டுக்கு வீட்டுக்கு போவோம். அப்போ திருப்பி அதே கடைக்காரர் பார்க்குறாரு, சரி நியூஸ் பேப்பர் வாங்கணுமே திருப்பி வாங்கி படிக்கலான்னு திருப்பி அதே கடைக்கு போகிறாரு. அவரே தாங்கிறாரு நியூஸ் பேப்பர் கடைக்காரர். திருப்பி வந்து அவர் கேட்குறாரு, காசு எடுத்து கொடுக்குறாரு. அதே மாதிரி சில்லறை இல்லை, நோட்டாகவே இருக்குது. அதனால வந்து சரி லாஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தீங்க, இந்த டைமும் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கும்போது எனக்கு ப்ராஃபிட் வராது, உங்களுக்கு ப்ராஃபிட் வராது அப்படின்னு பில்கேட்ஸ் கடைக்காரர் சொல்லுவார். சார் பரவாயில்ல, நீங்கள் இருக்கும்போது வச்சு கொடுங்க, பரவாயில்ல, இப்போ உங்ககிட்ட சேஞ்ச் இல்லை, அதனால் நீங்கள் ஃப்ரீயாகவே படிங்கன்ட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இவரும் வந்து பில்கேட்ஸ் வந்து அதுக்கப்புறம் பணக்காரர் ஆகிடுறாரு. ஒரு 5 years அப்புறம் பணக்காரர் ஆகிடுறாரு. பணக்காரர் ஆகிட்டு இவர் யோசிக்கிறாரு, அந்த கஷ்டமாக இருக்கும்போது நம்ம பேப்பர் கொடுத்தாரு, சரி இவர் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுமே அப்படின்ட்டு இவர் தேடி கீடி அந்த நியூஸ் பேப்பர் கடைக்கார பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு நான் யார் தெரியுமான்னு கேட்குறாரு எதுக்கா. அப்போ அவர் சொல்கிறாரு, தெரியும் சார் நீங்கள் டிவிலலாம் வந்துக்கிறீங்க பணக்காரன்ட்டு, நீங்கள் எனக்கு 2 முறை நியூஸ் பேப்பர் ஃப்ரீயாக கொடுத்தீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அப்போது அப்படின்ட்டு. சரி நான் இப்போ பணக்காரன்னு உனக்கு தெரியுது, நான் டிவிலலாம் வந்துக்கிறேன், நீ பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நியூஸ் பேப்பர் கடைக்கார இவர் கேட்குறாரு பில்கேட்ஸு. அது உங்களால் முடியாது அப்படின்றாரு. அது ஏன் சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நான் ஏழையாக இருந்தேன், இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது நீங்கள் பணக்காராக இருக்கிறீங்க, அது எப்படி மேட்ச் ஆகும்? இப்போ புரிஞ்சிச்சிங்களா? இப்போது கஷ்டப்பட்ட கூட இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுன்ட்டு எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன். சில பேர் வந்து போய் பண்ணுன்ட்டு இருப்பாங்க, பட் அவங்களால போக முடியாது அந்த இடத்துக்கு. அதனால் என்ன பண்ண, ஒருத்தர்கிட்ட கொடுத்து பண்ணுவாங்க, ஒருத்தர் நல்லா பண்ணால் அவங்ககிட்ட கொடுத்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம சஜஷன் பண்ணுவோம். அதனால் எல்லாமே 100 ரூபாய் வாங்கினாக்கா சேலரி அதில் 90 ரூபாய் பண்ணோன்ட்டுலாம் இல்லை. நம்ம இது ஜஸ்ட் ஐடியா தான் சொல்கிறது. ஸோ அதனால் நம்ம பணக்கார ஆகிட்டு தான் பண்ணோன்ட்டு இல்லை. ஒரு 100 ரூபாய் இருந்தாலும் ஒரு 20 ரூபாய் கொடுத்துட்டா நான் அந்த மாதிரி தான் பண்ணிடுவேன்.